சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. குமாரனாகிய கிறிஸ்துவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் தூதர்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கேரூபின் சேராபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேரூபின் சேராபின்களால் துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா நாமத்திலும் மேலானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திலும் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசின் தலையை நசுக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிசாசின் வல்லமைகளை முறியடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிலுவையினால் ஆண்டவரே பிசாசின் எல்லா அதிகாரத்தை எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆராதனையில தொடக்க முதல் முடிவு மட்டும் தேவ பிரசனங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானபூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானபூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகர மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குதானே. துதிகர மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குதானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானபூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானபூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் துயஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் துயஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானபூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானபூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை
உம்மை போற்றிட உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட கேருவின் சேராவின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. கர்த்தரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவர், ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனை நாயகர், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனை நாயகர், நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. ஆராதனை நாயகர், நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார், துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். சொல்லுவோம், ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரன், ஆராதனை நாயகர், நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. ஆராதனை நாயகர், நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. செங்கடல் பிளந்து வழி கொடுத்தார், நன்றியாய் துதித்திடுவேன். யோதானை உடைத்து காணான் கண்டான், யோதானை உடைத்து காணான் கண்டான். யெகோவாவை துதித்திடுவேன், யெகோவாவை துதித்திடுவேன். ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனை நாயகர், நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. ஆராதனை நாயகர், நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. மகிமை துறந்து மண்ணில் வந்தார், மன்னரை துதித்திடுவேன். மகிமை துறந்து மண்ணில் வந்தார், மன்னனை துதித்திடுவேன். என் வாழ்வின் பிரச்சனைகள் புரிந்து கொள்வார், என் வாழ்வின் பிரச்சனைகள் புரிந்து கொள்வார். பிரதான ஆசாரியரே, மாதா பிரதான ஆசாரியரே, ஆராதனைக்கு ஆராதனைக்கு பாத்திரர். சொல்லுங்க, ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனை நாயகர், நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. ஆராதனை நாயகர், நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. கல்லறை திறந்து உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை துதித்திடுவேன். கல்லறை திறந்து உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை துதித்திடுவேன். மீண்டும் பாடுவோமாக. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்தவர். கல்லறை திறந்து உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை துதித்திடுவேன். பிதாவின் வலப்பக்கம் சென்றவர்தான், பிதாவின் வலப்பக்கம் சென்றவர்தான். ராஜாவை துதித்திடுவேன், ராஜாவை
ராஜாவை துதித்திடுவேன். ஆராதனைக்கு உரியவர், ஆராதனை ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர். ஆராதனை நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. ஆராதனை நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர். ஆராதனைக்கு ஆராதனை நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. ஆராதனை நான் ஆராதிப்பேன். சொல்லும் ஆராதனை நாயகர் ஆராதிப்பேன் என் இயேசுவை. ஆராதனை நான் ஆராதிப்பேன் என் இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே செங்கடலை பிளந்து நடத்தின ஆண்டவர், யோர்தானை பிளந்து நடத்தின தேவன், எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எல்லா செங்கடலையும் நீர் ஆண்டவரே பிளப்பதற்கு, ஓ ஹalleluya, எரிகோவை உடைப்பதற்கு நீர் எங்களுக்கு பலனை தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. வேதத்தில் வாசிக்கிறோம், செங்கடலை பிளந்து நடத்தின தேவனுக்கு ஒப்பானவர் யார்? ஹalleluya. சொல்லுவோம். எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பான தேவன் யார்? எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பான தேவன் யார்? இருக்கின்றவராய் இருப்பவரே, இன்னும் வல்லமை மாறவில்லையே. இருக்கின்றவராய் இருப்பவரே, இன்னும் வல்லமை மாறவில்லையே. எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பான தேவன் யார்? எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு வார்த்தையினால் அகிலத்தை அற்புதமாய் படைத்தவர். அகிலத்தையே அற்புதமாய் படைத்தவரே, வார்த்தையினால் அகிலத்தையே அற்புதமாய் படைத்தவரே. கிறிஸ்துவுக்குள் எங்களையும் புது படைப்பாய் மாற்றினீரே. கிறிஸ்துவுக்குள் எங்களையும் புது படைப்பாய் மாற்றினீரே. உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றென்றும் உயர்த்திடுவோம். எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பான தேவன் யார்? எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பான தேவன் யார்? ராஜ்யங்கள் ஜெயித்தவரே, ராஜாக்களை வென்றவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களை ஜெயம் காண செய்பவரே. கிறிஸ்துவுக்குள் எங்களை ஜெயம் காண செய்பவரே. உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்று உயர்த்திடுவோம். ஹல்லேலூயா. உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றும் உயர்த்திடுவோம். பரிசுத்தத்தில் மகத்துவரே,
என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்த. மீண்டும் பாடுவோம். ஆதியும் எனக்கு எல்லா ஆதி நீங்கதாப்பா, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆதியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆதியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும். தேவனும் நீரே, தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே எனக்காக சிலுவையிலே மரித்த இயேசுவை, எனக்காக ரத்தம் சிந்தி இயேசுவை இந்த காலை ஆராதனையிலே நான் துதிக்கும்படி வந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே என்னை மீட்டெடுத்த ஆண்டவரே, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலே சொந்தரிப்பேன். அவர் துதியின் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் இன்னும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. பாடுவோம். எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் இன்னும் போற்றிடும் நாமம் இயேசுவின். கரங்களை வைத்து பாட போறோம். இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி. கரங்களை சேர்த்து பாடுவோம். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்தனே இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே. இயேசுவின் நாமமே, நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே. இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி. கரங்களை சேர்த்து பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சாத்தான் மேல் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை தகர்த்து மீட்டதே இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை தகர்த்து மீட்டதே இயேசுவின் நாமமே. மீண்டும் பாடுவோம். சத்துருவின் கோட்டைகளை ஆராதனையிலே
எல்லா சத்துரு கோட்டைகள் தகர்த்தெறிக்கப்படுவதாக. துதிக்கும் பொழுது சத்துருடைய கோட்டைகளை நாம் தகர்த்தெறிகிறோம். நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் கிரியை செய்ய முடியாதபடி அவரை நாம் தள்ளி வைக்கிறோம். ஹல்லேலூயா. சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டவே இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டவே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா சொன்ன அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. சரீர வியாதிகளை குணமாக்குவே. நாளை ஆராதனையிலே இயேசுவின் நாமத்துக்குள்ள பவர் என்ன? சரீரத்தின் வியாதி எல்லாம் சொந்தமாக்கும்படி இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமமே சரீர வியாதிகளை குணமாக்குதே. சரீர வியாதிகளை சுகமாக்குதே. இயேசுவின் நாமமே சரீர வியாதிகளை சுகமாக்குதே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே. இயேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே. இயேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே. இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே அல்லேலூயா சொன்ன அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா சொன்ன அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்லேலூயா. இயேசு நாமம் தான் பெரிய நாமம். அல்லேலூயா. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பு என்னத சாதாரண ஒரு விசுவாசி. அவன் போய் சமரியாவில் எங்கும் ஊழியம் செய்கிறான். அப்போது அங்கே வாசிக்கிறோம், சீமோன் என்ற ஒரு பெரிய சாத்தானுடைய சக்தியை கொண்டவன் அவன் நாடு முழுவதும் ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாரையும் இவன் தான் பெரிய சக்தி என்று சொல்லி அவரை எல்லாரும் பெரியதாக நினைச்சாங்க. எல்லா காரியத்தை செஞ்சிருந்தான். அந்த இடத்துல சாதாரண ஒரு விசுவாசி பிலிப்பு அவன் போய் அங்கே நின்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே அருமையானவளே அவன் அவனுடைய வார்த்தையை சொன்ன பொழுது அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், பிலிப்புடைய பிரசங்கத்தின் மூலமாக அந்த சீமோன் என்பவன் ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானப்படுத்தி அவன் சொல்றான், இயேசுதான் பெரிய நாமம், இயேசுதான் பெரியவர், என்னைக்கா எல்லாரையும் காட்டிலும் பெரியவர் சொல்லி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அருமையானவளே, அருமையா அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்க. சொல்லுங்க, என்ன நான் ஆராதிக்கிற இயேசு நாம் எல்லா நாமத்தை காட்டிலும் பெரிய நாம சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா சொல்லுவோம். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை உயர்த்தி இந்த காலை ஆராதனை சொல்லுவோம். இயேசு நாம் ஆராதிக்கிற இயேசு நாமம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரமரரா சந்தர பாபா ரஹந்தர பாபா பாபா. எல்லா நல்ல கரங்களை அசைத்து ஓ ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ ரட்சகா தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ ரட்சகா தேவா.
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மாட்சிமை உள்ளவரே, மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம். இரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கிறோம். என் விளைந்த நேரங்களிலே உன் பேரனை தாங்கிடுதே. சொல்லுங்க ஆண்டவரே, ஆராதனையிலே ஏதாவது ஒரு பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவருடைய பலன் இந்த காலை நேரத்திலே உங்களை பலப்படுத்தும்படியாக தேவன் நம்முடைய கிருபையை உங்கள் மேல் ஊற்றுவாராக. ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை போந்தவரே. ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை போந்தவரே. எல்லாம் ரெண்டு கரங்களை வச்சு சொல்லுவோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இரட்சகா தேவா ஆராதிக்கின்றோம். சொல்லுவோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, தூய ஆவியே, எங்கள் இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, ஆவியே, எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுடைய கரங்களை வைத்து பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். வாழ்க்கை செய்த எல்லா ஈவுகளுக்காக, எல்லா நன்மையான ஈவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே ஆராதனை உயர்த்துகிறோம்.
நாமத்தை நாங்கள் மையப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, இயேசுவாகிய ஆண்டவரே, பரிசுத்தவாகிய எங்கள் தேவனே, இந்த ஆராதனை உம் நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனைகளை படைக்கிறோம், ஆளுகை செய்யும். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சபையின் அறிவிப்புகள். நம்ம சபையின் ஞாயிறு ஆராதனை ஒழுங்குகள். நம்ம சபையிலே ஞாயிறு முதலாவது ஆராதனை காலை 8 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறும். மூன்றாவது ஆராதனை மாலை 6:30 மணி அளவிலே நடைபெறும். எனவே ஆராதனைக்கு வருகிற யாரும் முகக்கவசம் அணிந்து வந்து விடுதலையோடு ஆராதிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் நம்ம சபையின் ஆன்லைன் ஆராதனை காலை 9 மணி அளவிலே நம்ம சபையின் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும். எனவே ஆராதனைக்கு வர முடியாதவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணி அளவிலே தேசத்துக்காகவும் நம்ம சபையின் குடும்பங்களுக்காகவும் ஆராதனைக்காகவும் ஜெபிக்கிற விசேஷ உபாச ஜெபம் நம்ம சபையில் வைத்து நடைபெறும். அதுபோல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7 மணி அளவிலே ஞாயிறு ஆராதனைக்கான ஆயத்த ஜெபம் உண்டு. அதற்கு பிறகு ஆயத்த வேலைகளும் நடைபெறும். எனவே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றிலும் சபை மக்கள் யார் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் சிறு பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூலானது காலை 2 ஆராதனையிலும் மேல் மாடியிலே வைத்து நடைபெறும். எனவே சிறு பிள்ளைகளே சண்டே ஸ்கூலில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். அதுபோல் நம்ம சபையின் ஆண்கள் ஐக்கிய ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 5:30 மணி அளவிலே நம்ம சபையில் வைத்து நடைபெறும். அதுபோல் பெண்கள் ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கும், வாலிப பெண்களுக்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 7 மணிக்கும், வாலிப ஆண் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் மாலை 8 மணிக்கும் ஜெபம் நடைபெறும். எனவே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றிலும் சபை மக்கள் யார் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய போதர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். இயேசு நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த மாதத்திலே கொடுத்த வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்ற தலைப்பிலே நாம் இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம்.
விளையும் சக்தி கொண்ட 7 காரியங்கள் என்ற தலைப்பிலே நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். பவுல் 2வது மிஷனரி பிரயாணத்திலே இந்த கொரிந்து பட்டணத்துக்கு செல்கிறார். செல்லும்போது 18 மாதங்கள் அங்கே தங்கி ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்து வந்த பிற்பாடு எபேசில் இருக்கும்போது இந்த கொரிந்து திருச்சபைகளை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். அதற்கு வார்த்தையாக இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை எழுதுகிறார் என்று பார்த்தோம். அங்கே வாசிக்கிறோம், விளைய செய்யும் சக்தி கொண்ட 7 காரியங்கள் என்ற தலைப்பிலே பார்த்தோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயிருக்கு விளையும் சக்தி இருக்கிறது என்று நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். தேவன் இந்த உலகத்திலே பயிர்களுக்கு விளையும் சக்தியை கத்தர வைத்திருக்கிறார். அந்த விளையும் சக்தியால் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம உணவுலாம் வந்துட்டு இருக்கு. ஆமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது தேவனுடைய சக்தி என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக, பிரியமானவர்களே, வசனத்திற்கு விளையும் சக்தி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஒரு வசனத்தை விதைக்கும் பொழுது அந்த வசனம் அதற்கு விளையும் சக்தி இருக்கிறது. எனவே நாம் இந்த பட்டணத்திலே, நாம் இருக்கிற இந்த தேசத்திலே வசனத்தை விதைக்க வேண்டும். அந்த வசனம் ஒரு நாளும் வீணாக வராது. அது கண்டிப்பாக தேவன் அனுப்பிய வசனங்கள் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அது செய்து முடித்து வரும் என்று வாசிக்கிறோம். ஆமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனவே வசனத்துக்கு விளையும் சக்தி இருக்கிறது என்று பார்த்தோம். மூன்றாவதாக, அநீதிகளுக்கு, நாம் செய்கிற அநீதிகள், உலகத்தில் மக்கள் அநீதி செய்கிறார்கள், அதற்கு விளையும் சக்தி இருக்கிறது. என்ன? அது தீர்ப்பாக, தண்டனையாக அது விளையும் என்று பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய நீதிக்கும் விளையும் சக்தி இருக்கிறது. நாம் செய்கிற நீதிகள் அது விளைந்து நம்முடைய வாழ்க்கையில் மெய்பலனாக விளையும் என்று நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திற்கு விளையும் சக்தி இருக்கிறது என்று நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். நாம் ரட்சிக்கப்பட்டு மரிக்கும் பொழுது நம்ம சரீரமானது விதைக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். எனவே அது இயேசுடைய வருகையிலே அது மர்வமாக சரீரமாக விளைந்து எழும்பும் என்று நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு மாத்திரம் இருக்கிறது. இந்த காலை நேரத்திலே நாம் பிரசங்கத்தின் தலைப்பாக நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய விளைச்சலை தடுக்கும் சில சக்திகள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். விளைச்சலை எது தடுக்கிறது அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக 7வது காரியமாக, விளையும் சக்தியை கொண்ட பணம். நம்முடைய வாழ்க்கையிலே பணத்திற்கு விளையும் சக்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனம் வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்காக சகோதரரை ஏவி உங்களிடத்திலே முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமுமாய் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவிதமான கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்னென்னைக்கும் இருக்கும் என்று எதிர்க்கிறபடியே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். தேவனுக்கு எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். இந்த தர்மசகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுக்கு குறைகுல நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை சோத்தரிப்பதனால் சம்பூர்ண பலனும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படைந்தவர்களோடு அறிக்கையிடப்பட்டிருக்கிற நிமித்தமும் தங்களும் மற்ற அனைவரும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிற நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி என்று வாசிக்கிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். கொடுத்தலை குறித்து பவுல் இங்கே திட்டம் தெளிவமாக பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எழுதிட்டு அவர் பல ஆண்டுகள் ஒரு ஆண்டு கழித்து அவர் மக்கத்தோனிய பகுதிக்கு ஊழியத்துக்கு வருகிறார். அப்பொழுது 3 காரியத்தை இந்த பவுல் எழுதிய 1 நிருபத்தின் மூலமாக 3 காரியத்தை
தீத்து மூலமாக கேள்விப்படுகிறார். 3 காரியத்தை கேள்விப்படுகிறார். எப்பயுமே ஒரு நிருபத்தை எழுதிட்டு பவுல் என்ன விலை வந்திருக்கிறது என்பதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அப்படி தீத்து மூலமாக 3 காரியத்தை அவர் கேள்விப்படுகிறார். ஒன்று, தவறு செய்த விசுவாசிகளை கொரிந்திய பரிசுத்தவான்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற நியூஸை பவுல்கிட்ட சொல்கிறார். அந்த காலத்தில் பாவம் செய்து தவறு செய்து வந்த விசுவாசிகளை கொரிந்து சபை பரிசுத்தவான்கள், அந்த சபையில் உள்ளவங்க பரிசுத்தவான்கள் மூப்பர்கள் அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற நியூஸை பவுல்கிட்ட கொண்டு வரார். இரண்டாவது, கள்ள போதனைகள் தீவிரமாய் பரவி இருக்கிறது. பவுலை எதிர்க்கிற கொஞ்சம் கூட்டமும் எழும்பி பவுல் எப்படி நமக்கு பிரசங்கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டவர்களாக ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது என்பதை குறித்து பவுல் பேசுகிறார். பொதுவாக அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் மாத்திரமே உபதேசத்தை நிறுவ முடியும். அப்போஸ்தலர்னா யார் சொல்லுங்க? அப்போஸ்தலர்னு சொன்னால் இயேசுவோடு கூட இருந்த 12 பேர். ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. மற்ற எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ உபதேசத்தை தீர்மானிக்கும் சக்தி இந்த 12 பேருக்கு தான் இருப்பதாக அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் நம்பினார்கள். எனவே என்ன சொன்னாங்கன்னா, பவுல் இயேசுவோடு கூட இந்த சீசன் இல்லையே, அப்போஸ்தலன் இல்லையே. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சுவிசேஷம் மட்டும் அறிவிச்சுட்டு போயிடலாம்ல, இவர் ஏன் உபதேசம் பண்ணுறாரு நமக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அது எழுந்துச்சு. ஏன்னா இவர் சுவிசேஷம் அறிவிக்க அப்படிலாம் முடியும். ஏன்னா பேதுரு தான் உபதேசத்தை ஸ்தாபிக்க முடியும், யாக்கோப்பு தான் இயேசுவோடு கூட இந்த சீசர்களை மாத்திரமே உபதேசத்தை ஸ்தாபிக்க முடியும். ஆனால் இவர் ஏன் இப்படி இந்த சபைக்குள்ளே சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போகாமல் ஏன் உபதேசத்தை ஸ்தாபிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி இந்த கொரிந்து திருச்சபைக்கு எழுந்தது. 1 கொரிந்தியர் எழுதிய பிற்பாடு கொஞ்சம் கூட்டம் அப்படி எழும்பி பவுலுக்கு விரோதமாக நின்றாங்க. எனவே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு பதிலடியாக தான் இந்த புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் படித்து பார்த்தால் இந்த கருத்தை மையமாக வைத்து தான் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவன் தான், நானும் பேதுருவை எப்படி ஆண்டவர் தொட்டாரோ அதே போல் என்னை ஆண்டவர் தொட்டிருக்கிறார், என்னை விசேஷமாக என்னை தொட்டு சந்தித்து ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அவன் அந்த 1 முதல் 7, 8 அதிகாரம் வரைக்கும் படித்து பார்க்கும்போது அங்கே ஊழியம் என்றால் என்ன, ஊழிய அழைப்பு என்றால் என்ன என்பதை குறித்து பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறான். கரங்களை உயர்த்தி ஆமை செல்வமாக. 3வது ஒரு காரியத்தை அவன் கேள்விப்படுகிறான். என்ன கேள்வி என்று சொன்னால், தேவை உள்ளவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அது அப்படியே இருக்கு, செயல்படாமல் இருக்கு. கொரிந்திய சபைகளுக்குள்ளாக அன்றைக்கு இருந்த பஞ்சத்து நிமித்தமாக மற்ற சபைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த கொரிந்து சபையில் பவுல் போகும்போது இருந்துச்சு. பவுல் பிரசங்கத்தின் மூலமாக கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளும் உதவி செய்யணும் மற்ற சபைகளுக்கு, அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணம் அப்படியே ஒரு ஆண்டுகள் அப்படி இருக்கு, எண்ணமாக இருக்கு, இன்னும் கிண்ணமாக மாறல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இப்போது பவுல் சொல்கிறார் 9ஆம் அதிகாரத்தில், உங்களுக்கு நான் பேசும்போது ஏற்பட்ட எண்ணம் அப்படி இருக்கு, ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று பவுல் இந்த 9ஆம் அதிகாரம் முதல் படித்து பார்த்தால் சில அதிகாரங்கள் அவர் கொடுத்தலை குறித்து அவர் உபதேசம் பண்ணுகிறார். ஆமை செல்வமாக இருங்களா? கரங்களை உயர்த்தி ஆமை செல்வமாக. அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் இந்த பவுல் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று ஒரு பணத்துக்கு இருக்கிற விலையும் சக்தியை குறித்து பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளே கையிலே வருகிற பணத்திற்கு விலையும் சக்தி இருக்கிறது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பணத்தை, உங்கள் கையில் வருகிற பணத்தை 3 காரியமாக நீங்கள் செய்யலாம். ஒன்று, பணத்தை அப்படியே இருக்க பண்ணலாம். எப்படி இருக்க பண்ணலாம்? உங்கள் கையில் 1 லட்ச ரூபா இருந்தால் வீட்டிலே வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே அந்த பணம் இருக்கும். அந்த பணத்தை அப்படியே நீங்கள் இருக்க வைக்கலாம். அல்லது அந்த பணத்தை நீங்கள் ஒரு பொருளாக வீட்டுக்கு வாங்கி வச்சாலும் அது செலவு கிடையாது, உங்கள் பணம் அப்படியே தான் இருக்குது. எனவே உங்கள் கையில் இருக்கிற பணத்தை அப்படியே இருக்க வைக்கலாம். அப்படி ஒரு காரியம் பணத்துக்கு இருக்கிறது. இரண்டாவது, இந்த பணத்தை நீங்கள் பெருக பண்ணலாம். எப்படி பெருக பண்ணலாம்? வியாபாரம் செய்து அல்லது வட்டியாக, நீங்கள் அக்கௌண்ட்டில் பேங்கில் போடும்போது வட்டியாக வருகிறது. எனவே
பணத்தை இரண்டாவது அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது, பெருக பெருக பண்ண முடியும், உங்கள் கையில் இருக்கிற பணத்தை பெருக பண்ண முடியும் என்ற ஒரு காரியத்தையும் அப்படிப்பட்ட சக்தி இந்த பணத்துக்கு இருக்கிறது. மூன்றாவதாக இந்த பணத்தை நீங்கள் குறைய பண்ணலாம். அதாவது தவறான காரியத்தை செய்து, அதுவும் நஷ்டங்களை நீங்கள் செய்து, வியாபார நஷ்டங்கள் அல்லது தவறாக போய் செலவு செய்து அதை நீங்கள் பணத்தை, உங்கள் கையில் இருக்கிற பணத்தை குறைய பண்ணலாம். ஆனால் நான்காவது இந்த பணத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, உங்கள் கையில் இருக்கிற பணத்தை விலைய வைக்கலாம். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அமைச்சலும். பெருக பண்ணலாம் என்பதற்கும் விலைய செய்யலாம் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி பெருக பண்ண முடியும்? 1000 ரூபாய் இருக்கும்போது அதை நீங்கள் வியாபாரத்தில் போடும்போது அடுத்த மாதம் 1 லட்சமாய் மாறாது. அடுத்த மாதம் உங்களுக்கு 1200 ரூபாக தான் நீங்கள் பெருக காண முடியும். நீங்கள் நல்லா அந்த பிரச்சனத்தை கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஒரு புரட்சி ஏற்படும். ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் நிறைய விசுவாசிங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியம், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன், நல்லா ஆலயத்துக்கெல்லாம் வரேன், நான் விசுவாசமாக தான் இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன். என்ன ரீசன்? ஏன் அப்படி என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன் நீங்கள் கேள்விப்பட வந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் விசேஷமாக உங்களோடு பேசுகிறார். ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் இதன்படியாக செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும் என்பதை நான் சொல்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமே சொல்வோமாக, அல்லேலூயா. எனவே பெருக பண்ணுவது என்பது 1000-ஐ 1200ஆக பெருக பண்ணலாம், 1300ஆக பெருக பண்ணலாம். ஆனால் 1000-ஐ 1 லட்சமாக பெருக பண்ண முடியாது. ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. பெருகத்துக்கும் விளைச்சலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? விளைச்சல் என்று சொன்னால் 1000 ரூபாயை நீங்கள் அது எப்படியா விளைச்சல் சொன்னால், ஒரு நெல்லை போடும்போது அருமையானவளே அது 30 நெல்லா 40 நெல்லா மாற்றும் சக்தி விளைச்சல். கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுமாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுங்க, அல்லேலூயா. எனவே உங்கள் கையில் இருக்கிற பணத்தை ஒன்று நீங்கள் அப்படியே வச்சிருக்கலாம், இல்லாவிட்டால் அதை பெருக பண்ணலாம், இல்லாவிட்டால் அதை குறைய பண்ணலாம், இல்லாவிட்டால் அதை விளைய பண்ணலாம். உங்கள் கையில் தான் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுவமாக, அல்லேலூயா. சூத்திரம். பணம் நல்ல ஒரு வேலையால், ஆனால் மோசமான எஜமானன் அப்படிங்கிறார் ஒருத்தர். உங்களுக்கு வேலையாக வைக்கும்போது நல்ல வேலை செய்வான், அதை வச்சு நீங்கள் நிறைய வேலை செய்யலாம். ஆனால் எஜமானனா மாற்றிட்டீங்கன்னா அவன் மோசமான எஜமானனா இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பணம் உங்களுக்கு வேலையாக வச்சுக்கணுமே தவிர உங்களுக்கு எஜமானனாக மாற்றக்கூடாது. பணம் மோசமான எஜமானன் உங்களையே மாற்றிடுவான். ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமே சொல்வோமாக. பணத்தை தேடுவது முட்டாள்களுக்குள்ள தெரியுமா? பணம் எல்லாருக்குமே தெரியல. பணம் சம்பாதிக்கணும், பணம் தேவைங்கிறது எல்லாருக்கும் யாருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். முட்டாள்களுக்கு கூட பணம் சேர்க்கணும், பணம் தேடுங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி செலவு செய்கிறது அறிவாளிகளுக்கு தான் தெரியுமா? கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க, அல்லேலூயா. பணம் எதையும் செய்யும் என்ற எண்ணமுடையவர்களாக இருந்தால் நீங்கள் பணத்திற்காக எதையும் செய்வீர்கள். பணத்துக்காக கொடுத்தா நேசிப்பீங்க, கொடுத்தா நேசிக்க மாட்டீங்க, கொடுத்தா உதவி செய்வீங்க, கொடுக்காட்டினா அடிப்பீங்க. பணம் எப்படி நீங்கள் எப்படி உங்கள் மைண்டில் எப்படி இருக்குது? பணம் எல்லாத்தையும் செய்யுமா? ஆம்பரியமானவர்களே, பணம் எதையும் செய்யும் என்று எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி மாறுவீங்க? எப்படி மாறிவீர்கள்? பணத்திற்காக எதையும் செய்வீங்க நீங்கள். ஆம்பரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கொடுக்க வைத்த பொழுது அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாங்கிறத உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணமாக வருகிறார்கள். அப்போது ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், ஜனங்களை இந்த காரியத்திற்காக கொடுக்க சொல்லு அப்படிங்கிறார். ஏன் இவ்வளோ அற்புதம் பண்ண தேவன்? வானத்தை திறந்து மன்னாவை பொழிந்த ஆண்டவர், காடையை கொடுத்த ஆண்டவர், ஏன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட அவரால் முடியாதா? ஏன் ஒரு திடீர்னு ஒரு மரங்களை கொட்ட அவரால் முடியாதா? அங்கே இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் கொட்ட அவரால் முடியாதா? இதை காட்டின அற்புதமான காரியத்தை மன்னாவை பொழிய முடியாத மன்னாவை பொழிய பண்ணின ஆண்டவர், கொடுக்க முடியாத காடைகளை கொடுத்த ஆண்டவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து செங்கடலை பிளந்த ஆண்டவர், இந்த இடத்துல
சோத்திரம் அருமையானவர்களே, சீனாய் மலைக்கு பிற்பாடு அவர்கள் பாளையம் இறங்கிய பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை கொடுக்கவை என்று ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளவு அற்புதமான தேவன் ஏன் அதையும் செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் பிரியமானவர்களே, தேவன் அவர் விதையை பணத்தை விளைய செய்யும் ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சார். ஆமே சொல்லுவாங்களே இல்லையா? அவங்க கானானுக்குள்ள போய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், கானானுக்குள் போய் அவர்கள் ஆசீர்வாதம் விளைய வேண்டும் என்று சொன்னால், இப்போது அவங்க கை இருக்கிற பணம் விதைக்கப்பட வேண்டும். இப்போ ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. கொடுக்க சொல்லும்போது இவங்க எந்த நிலைமையில இருந்தாங்க அப்படிங்கிற சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு கண்கள் திறக்கட்டும். இப்போது இவங்க வீட்டை இருந்த பணத்தை 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கலேன், இதை கொடுத்துட்டா திரும்ப 40 வருஷம் வரைக்கும் அவங்களால பெறவே முடியாது. ஏன்னா அங்கே என்ன கிடையாது, 40 ஆண்டில் என்ன பண்ணல, அவங்க யாரும் பிஸ்னஸ் பண்ணல, எந்த வேலைக்கும் போகல. ரெண்டாம், அவங்க கரத்தில் தங்கத்தையும் பொருளையும் கொடுத்தால் மீண்டும் இந்த 40 ஆண்டு வரைக்கும் அவங்க மீண்டும் பெற முடியாது. இந்த பாலைவனத்தில் மீண்டும் எங்கேயும் போய் தங்கத்தை எடுத்துட்டு வரவே முடியாது. இப்போ நம்ம ஒரு தங்கத்தை கொடுத்தோம்னு சொன்னால் எப்படி நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம போய் வேலை செஞ்சு எங்கேயாவது பண்ணி ஒரு 2-3 தங்கத்தை வாங்கலாம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க சொன்ன போது கொடுத்தது தான். அதுக்கப்புறம் அவங்களால மீண்டும் வர வைக்கவே முடியாது. காரணம் 40 ஆண்டு என்ன பிரயாணம் பண்ணாங்க சொல்லுங்க, எங்கே பிரயாணம் பண்ணாங்க? பாலைவனத்தில் இருந்த தங்கத்தை கொடுத்து விட்டால் 40 ஆண்டு வரைக்கும் அவங்களுக்கு தங்கமே அவங்களா போய் சம்பாதிக்க முடியாது. ஆண்டவர் இருக்கிறதையும் கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? இவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆண்டவர் நான் அப்படி இருக்கணுமா? செங்கலில் பிறந்திருக்கிறேன், இவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. ஏங்க 40 ஆண்டுகள் இருக்க வேண்டிய இந்த ஒரு கையில் இருக்கிற இந்த கொஞ்சம் தங்கத்தையும் ஆண்டவர் கேட்குறாரு, இது நான் திரும்ப பெறவே முடியாதே, ஏன் ஆண்டவர் கேட்குறாரு? மோசமான ஆண்டவரா அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி எழும்பி இருக்கும். ஆனால் தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, பணத்தை விளையும் சக்தியோடு கர்த்தர் பார்த்தார். கரங்களை உயர்த்தி ஆமை சொல்வோமாக. அருமையானவர்களே, உலக மனுஷன் கையில் இருக்கிறத அவன் ஒன்று பெருக தான் பண்ண முடியும், அல்லது குறைய பண்ண முடியும், அல்லது அவன் அப்படி இருக்க வைக்க முடியும். விசுவாசிகள் கையில் இருக்கிற பணத்தையோ நமக்கு தான் நம்ம கையில் இருக்கிற பணத்தை விளையும் சக்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே. கரங்களை உயர்த்தி ஆமை சொல்வோமாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. பணத்திற்கு 4வது ஒரு வல்லம் இருக்குங்க, விளையும் சக்தி இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் தேவ ராஜ்யத்திற்காக விதைக்கும் பொழுது அது விளையும் பாருங்க. நீங்கள் போட்ட காரியம் எல்லாம் 20, 30, 60, 100மாக அது விளைந்து கொண்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமை செல்வமாக. சோத்திரம். எனவே தான் பவுல் சொல்கிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் இருந்தால் தானே கொடுக்கறது, ஏன்? சோத்திரம். அருமையானவர்களே, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, நான் இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தால் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒன்று கடவுளுக்கு உதவி செய்யும்படி அவர் பாவம் அப்படி 5 காசு 10 காசு போகிறதுக்கு இருந்தால் கொடுக்கறதுனா நீங்கள் நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நம்ம இருக்கிறதுக்காக கொடுக்கும்படி கர்த்தர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமை செல்வமாக. அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். ஒரு ஏழை விதவை வராங்க. எல்லாருமே நம்ம இந்த கொடுத்தலை கொடுத்து பிரசங்கம் இதை பண்ணாமல் இருக்க முடியாது. ஏழை விதவை அவன் பாருங்க இருக்கிறத போட்டா. என்னங்க, என்ன நியாயம் இது? அவள்கிட்ட இருக்கிறதே 2 காசு தான், அவளுக்கு கையில் வேண்டாமா? இப்படி எல்லாத்தையும் போடுறது தான். அது இப்படி ஆண்டவர் இதை மெச்சிக்கிறார். ஏன்னா அருமையான தெரியும், இது இந்த பெண்மணி சந்ததிக்கு விதையாக விளைய போகிறது என்று இயேசுக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. எனவே அதை குறித்து இந்த நம் வாசித்த பகுதியில் 9 விதமான பிரமாணங்களை, கொடுத்தலுக்கான 9 விதமான பிரமாணங்களை பவுல் போதிக்கிறார். கொடுத்தல்னா என்ன, எப்படி கொடுக்கணும், அதுக்கு ஏன் விளைய சக்தி இருக்குது, அது விளைவு பண்ணும்படியாக கொடுக்கணும், என்ன செய்யணும் என்பது குறித்து இந்த நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தில் இந்த இந்த ஒரு 2 குழந்தையர் நடந்த நாட்களில் போயிட்டுனா பல மொழிபெயர்ப்புகள் எத்தனை வேதாகமாக மொழிபெயர்த்துக்கிறாங்களோ, எபிரேய கிரேக்க மொழிகள் மற்றும் தமிழில் எத்தனை மொழிகள் மொழிபெயர்த்துக்கிறாங்களோ அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி இந்த 9 காரியத்தை ஆண்டவர் எழுதும்படி எனக்கு உதவி செஞ்சார். அதற்கு எல்லா அர்த்தங்களையும் பார்க்க போகிறோம். 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பவுல் சொல்றார். வாசிங்க. ஆகையால்
ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல். முதலாவது பாருங்க என்ன சொல்றாருன்னா, கொடுத்தலுக்கான பிரமாணம் எப்படி கொடுக்கணுங்கிறத அவர் பேசுறாரு. லோபத்தனமாய் கொடுக்க கூடாதுங்கிறாரு. லோபத்தனம்னா என்ன? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேண்டா வெறுப்போடு கொடுக்கிறதா இருக்கக்கூடாதுங்கிறாரு. வேண்டா வெறுப்போடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆமே சொல்லுவாங்க அல்லேலூயா. அல்லது வற்புறுத்ததினால் நீங்கள் போட்டு கட்டாயம் சபையில் வந்து யாராவது ஒருத்தர் கட்டாயப்படுத்துறதுனால கொடுக்கக்கூடாதுங்கிறத பவுல் சொல்கிறார். ஆமே சொல்லுவோமா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுவமாக. நீங்கள் எழுதிங்க, நான் சொல்கிறதெல்லாம் கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கங்க. வேண்டா வெறுப்போடு கட்டாயத்தோடு வற்புறுத்தலோடு நீங்கள் ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா அது விளையும் சக்தியை பெற முடியாது. ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த நீங்கள் கொடுக்குற பணம் வந்து அதற்கு விளையும் சக்தி எப்போ வருதுன்னு சொன்னால், நீங்கள் கொடுக்குற பணம் வேண்டா வெறுப்போடு அப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்கிறாரு, பலவந்தமாய் விசுவாசிகளை பிழிந்து எடுக்கும் எண்ணம் இல்லைங்கிறார். இதுக்கு இந்த லோபத்தனமாய்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது, பலவந்தமாய் விசுவாசிகளிடம் போய் பிழிந்து எடுக்கும் எண்ணம் எனக்கு இல்லைங்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமை செல்வமாக. அப்போ லோபத்தனமாய் கொடுக்காமல், அப்போ லோபத்தனமாக கொடுக்காமல் கொடுத்த மாதிரி சொன்னால் அந்த பணம் விளையும் சக்தியை இழந்து விடுகிறது. ஆமே சொல்வமாக அல்லேலூயா. ரெண்டாவது வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. ரெண்டாவது எப்படி கொடுக்க உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்காம்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்ப. இரண்டாவது சொல்றாரு, உங்களை கொடுக்க வைக்கிறதுக்காக சிலரை ஏவி ஞாபகப்படுத்த வேண்டியது போல இருக்கு அப்படிங்கிறார். சோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. தொடர்ந்து எழுத அவசியம் இல்லைங்கிறாரு. நான் வந்து கொடுக்கறத குறித்து தொடர்ந்து உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, அதிகமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். இன்னும் சொல்ல போனால் எழுதி கொண்டே இருப்பது தேவையில்லை அப்படிங்கிறார். அப்போ அருமையாக இரண்டாவது வாசிக்கிறோம், ஞாபகப்படுத்த தேவையில்லை, தொடர்ந்து எழுதிக்கிட்டே உங்களை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே கொடுங்க அப்படிங்கிறத அப்படி கொடுத்தாலும் அந்த பணத்துக்கு வந்து என்ன இல்லைன்னா விளையும் சக்தியை இழந்து விடுகிறது. ஆமீன். கரைகளை உயர்த்தி ஆமை சொல்லுவமாக. மூன்றாவது ஒரு கொள்கை 9 இருக்கிறனால நான் சீக்கிரமாக வாசிக்கிறேன். அடுத்து வாசிங்க, 6ஆவது வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமே சொல்லுவமாக அல்லேலூயா. இன்னொரு கொள்கை சொல்றாரு, சிறுக விதைச்சால் சிறுக அறுப்போம், பெருக விதைத்தால் பெருக அறுப்போம் என்று சொல்கிறார். இதற்கு அதாவது விவசாயிகளுடைய 2 கொள்கையை பவுல் அங்கே பின்னணியாக வச்சிருக்கிறார். இதை சொல்லும்போது ஒரு விவசாயி பின்பற்றுகிற 2 கொள்கையை அங்கே வைக்கிறார். என்ன கொள்கைனா, ஒன்று, ஒரு விவசாயி கையில் ஒரு விதை நெல் இருக்குன்னு, ஒரு நெல் விளைச்சலாய் வந்திருக்கும் என்று சொன்னால், அந்த ஒரு பாருங்களேன், ஒரு 5 மூட்டை அவனுக்கு வருது வச்சுங்களேன். இந்த 5 மூட்டை என்ன பண்ணலாம், அவன் இந்த 5 மூட்டையை ஒவ்வொரு மாதமாக அவன் சாப்பிட்டு என்ன பண்ணலாம், காலி பண்ணலாம், அல்லது அதை விதைச்சி என்ன பண்ணலாம், அறுக்கவும் செய்யலாம். இப்போ இந்த விவசாயி கையில் தான் இருக்குது. எனவே விவசாயிகள் பயன்படுத்துகிற 2 கொள்கைங்க சொல்கிறாரு. உங்கள் கையில் இருக்கிறத மாதம் வச்சு செலவு பண்ணி அப்படியும் நீங்கள் அந்த இருக்கிறத ஏற்கனவே விளைஞ்சதை காலி பண்ணலாம், இல்லாவிட்டால் அதை எடுத்து கொண்டு போய் விளையவும் பண்ணலாம். எது பெருசு சொல்கிறீங்க? எது பெருசுன்னு சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமை செல்வமாக அல்லேலூயா. எனவே மூன்றாவது ஒரு கொள்கை, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அதாவது குறைவாக விதைக்கிறவன் குறைவாக அறுப்பான், நிறைவாக விதைக்கிறவன் நிறைவாக அறுப்பான் என்ற ஒரு கொள்கையை மூன்றாவதாக அருமையானவர்களே அங்கே பவுல் சொல்கிறதை குறித்து வாசிக்கிறோம். ஆம், சிறுக விதைத்தால் சிறுக தான் அறுக்க முடியும், பெருக விதைத்தால் பெருக அறுப்போம். எனவே இந்த விளைச்சல் பிரமாணத்தில் மூன்றாவது கொள்கை, நமக்கு அறுவடை அதிகமாக இருக்க வேண்டும் சொன்னால் நாம் அதிகமாக விதைக்க வேண்டும். சிறுக விதைச்சி விட்டு நான் போய் வயலில் வந்து ஒரு மரக்காலை விதைச்சிட்டு எனக்கு ஒரு 50 மூட்டை வரணும்னு என்ன பண்ண முடியாது,
எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் செய்கிற காரியம் ஏதோ ஆண்டவருக்கு 1000 2000 ரூபா கொடுத்துட்டு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா எனக்கு 10 லட்சம் வரணும் 5 லட்சம் வரணும் எதிர்பார்க்குறாங்க. அல்லேலூயா. விதைப்பும் அற்பு பிரமாணத்தில் தேவன் அதை சரியாய் கிரியை செய்கிறார். நம்ம சிறுக விதைத்தால் சிறுக தான் அறுக்க முடியும், அது விளைச்சல் தன்மை அப்படி தான் இருக்கும். ஆனால் பெருக விதைக்கும் பொழுது பெருகிய ஒரு அறுவடைய விளைச்சலை பார்க்க முடியும் என்று சொல்லி 3வது பிரமாணமாக பவுல் அங்கே சொல்கிறார். 4வது வாசிங்க 7வது வசனத்தை சீக்கிரம். அவனவன் விசனமாயும் அவனவன் விசனமாக அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். 4வது ஒரு கொள்கையை பவுல் சொல்றாரு. கொடுப்பதை பற்றி எவருக்காவது வருத்தம் ஏற்புன்னு சொன்னா நீங்க கொடுக்காதீங்க அப்படிங்கிறார். ஆமே சொல்லுவோமாக. அல்லேலூயா. கட்டாயத்தினாலே கொடுக்காதீங்க அப்படிங்கிறாரு. விசனமாக சொன்னால் மன வருத்தத்தோடு கொடுக்க கூடாது அப்படிங்கிறாரு. அப்படி மன வருத்தத்தோடு கொடுப்பது என்பது நாம் கொடுத்த பணத்தை விளைய பண்ண முடியாது, அந்த விளைச்சல் சக்தி அதற்கு வராது, ஆண்டவர் அதில் கிரியை செய்ய முடியாது என்று சொல்லி விசனமாக அல்ல அப்படின்னா கட்டாயத்தினால அல்லது வருத்தத்தோடு நம்ம பணத்தை கொண்டு போய் தேவனுக்கு கொடுக்கிற தேவராஜ்யத்துக்காக கொடுக்கிறத அந்த பணத்துக்கு விளையும் சக்தியை நாம் இழக்க வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை கொடுக்குறோம். எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில் பணத்துக்கு விளையும் சக்தியை அங்கே கொண்டு வரதில்லை. இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்காக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது மற்றவங்க புகழ்ச்சிக்காக, சிலர் பார்த்தீங்கன்னா புகழ்ச்சிக்காக கொடுப்பாங்க, எல்லாரும் பாராட்டணும், அப்படி கொடுத்தாலும் அது விளையும் சக்தியை இந்த பணம் இழந்து விடுகிறது. ஆமை இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமை செல்வமாக. ஏதாவது ஆண்டவர் சொன்னாரு, நீ கொடுக்கும்போது இந்த கைக்கு கொடுக்கறத இந்த வலது கைக்கு என்ன பண்ணதான் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. பொதுவாக அன்னைக்கு இருந்த யூத பிரமாணம், யூதர் என்ன செய்வாங்களாம், யூதருக்கு நிறைய அவங்களோட கொடுக்கும் தன்மையில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காவது ஒரு 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 ஏழைக்கு செய்ய ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னால் உடனே நிற்பாங்க. நின்று அங்கே யாரெல்லாம் மற்ற யூதர்கள் போகிறாங்களோ போகும்போது எல்லாரும் வாங்க நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன்னு சொல்லி எல்லாரும் அவர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்களா. வந்த பிற்பாடு அப்போது இவங்களுக்கு இந்த உதவி செய்ய வேண்டிய காரியத்தை இந்த யூதன் செய்வானா. அப்படி ஒரு காரியத்தை யூதர்கள் வைத்திருந்தாங்க. அது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தானம் தர்மம் செய்யும்போது யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ நீங்கள் கொடுக்கும்பொழுது ஏன் உங்கள் பணம் விளையலைன்னு சொன்னால், அந்த பணம் எப்படி நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால் மற்றவர்கள் புகழ்ச்சிக்காக நாம் கொடுக்கும் பொழுது அந்த பணம் விளையும் சக்தி என்ன பண்ணுது, இழந்து விடுகிறது. அதே நேரத்தில் நம்ம கொடுக்குற பணம் அது சோத்திரம் யாருக்கும் தெரியாமல் ஆண்டவர் பார்வையிலே நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அந்த பணத்துக்கு விளையும் சக்தி வந்துவிடும். இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமை செல்வமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வது வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, விசனமாக அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். 5வது சொல்றாரு, கொடுத்தலுக்கான பிரமாணத்துல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அதாவது ஒரு பொருத்தனை செய்தபடியே, அது தனக்குள் முடிவு செய்தபடியே அல்லது முன்னாடி தீர்மானித்தபடியே அல்லது என்னவென்று சொன்னால் உடனடி தேவையை என்ன என்பதை கருத்தில் கொண்டு அப்படிங்கிறார். அதாவது என்ன தேவை, அந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறது அப்படிங்கிறாரு. என்ன தேவை, இப்போ என்ன தேவை, இப்போ அங்கே ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, பயங்கரமாக உதவி செய்ய வேண்டும். இப்போ உதவி செய்யாட்டினா அதுக்கப்புறம் உதவி செஞ்சால் அதுக்குள்ளே பஞ்சம் மாறிடும். இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, உடனடி தேவை என்னவென்று அறிந்து கொண்டு அதை மனதில் வச்சு நீ கொடுக்கணும் அப்படிங்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுவாங்க. இல்லையா, நான் உங்களை அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் நல்லா படிங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாருன்னா 6வது உற்சாகமாய் கொடுத்தல். வாசிங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதாவது இதற்கு போய் பார்த்து ஆராய்ச்சி, என்ன உற்சாகம்னா என்ன அர்த்தம்? பணத்தை வரும்போதே டான்ஸ் ஆகிட்டு வரதா? சொல்லுங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, மன மகிழ்ச்சியாக, முக வாட்டத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு கொடுக்கிறத காரியத்தை குறித்து அங்கே, அதாவது அது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக செலவு பண்ணும்போது எவ்வளவு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அதை தான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. மத்தேயு 13:44 வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய். பாருங்க,
இப்போ தனக்காக ஒரு மனுஷன் செலவு செய்யும் போது என்ன பண்ணுறான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, உங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்கன்னு எப்படி இருக்கும் நம்ம முகம்? சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? இப்படி வரப்போகுது, இதை நான் இதுக்காக பண்ண போகிறேன், சோத்திரம். அதுபோல் நமக்காக ஒரு பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணால் மகிழ்ச்சி வருமோ அந்த மாதிரி தேவராஜ்யத்திற்காக கொடுக்கும்போது அந்த மாதிரி மகிழ்ச்சியோடு கொடுக்கணுமா? அதான் முகமலர்ச்சிங்கிறது, உற்சாகமாய் கொடுத்தல். ஆமே, கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுவோமாக. அல்லேலூயா, சோத்திரம். எனவே அப்படி நம்ம கொடுப்போம் என்று சொன்னால் அது அந்த பணம் விளையும் சக்தியை கொண்டிருக்கும் என்று அவர் சொல்றார். அடுத்து வாசிங்க 7வது, உதாரத்துவமாக கொடுக்கணும். வாசிங்க அதை. உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக. அடுத்து உதாரத்துவமாகங்கிற வார்த்தை பயன்படுது. உதாரத்துவம் என்று சொன்னால் மன விருப்பத்தோடு தியாகம் செய்து, ஒரு நல்ல நோக்கத்திற்காக தியாகம் செய்வதை குறித்து வாசிக்கிறோம். தாராள மன வருத்தத்தோடு இல்லாமல் உதாரத்துவமாக அந்த வார்த்தையை சொல்றாரு. அடுத்து பாருங்க, இன்னொரு வார்த்தை 11 வருஷத்தை இதே மாதிரி பயன்படுத்துகிறாரு, உதார குணத்தோடுங்கிறார். அடுத்து வாசிங்க 11. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள். 8வதாக விளையும் சக்தி உங்க பணத்துக்கு எப்போ வரும்னு சொன்னால் உதார குணத்தோடு கொடுக்கணும். உதார குணம் சொன்னால் தன்னலம் பாராமல் பிறநலம் பார்த்தல், அதான் உதார குணம். அதாவது அதில் கொஞ்சம் இறக்கப்படணும், இறக்க குணத்தோடு, அல்லது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாராளமாய் கொடுத்தல். இப்போ பாருங்களேன், சிலர் வந்து எப்பயாவது தாராளமாக கொடுப்பாங்க, எப்போதும் எல்லாருமே தாராளமாக கொடுக்க முடியாது. ஆனால் உதார குணம் என்று சொன்னால் எப்போதுமே தாராளமாய் கொடுத்தல். ஆமே சொல்லுவோமாக. அல்லேலூயா. அதாவது அசாதாரணமாய் கொடுத்தல். நான் சொல்கிற ஒவ்வொரு தலைப்பும் பல விளக்க உரையும் நாங்கள் எழுதி சொல்லிட்டு இருக்கிறேன். அசாதாரணமாய் கொடுத்தல், அதான் தாராள குணமா? ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுவோமாக. இப்போ இந்த மாதிரி யார் கொடுத்தா எல்லாருக்கும் தெரியும். 2 வெள்ளிக்காசு கொடுத்த பெண் வந்து அசாதாரணமாக கொடுக்குறார். அதாவது இருக்கிறத இருந்து கொடுத்தான் ஒருவன், ஆனால் இந்த பெண்மணியோ இருக்கிறதையே கொடுத்தா. இருக்கிறதுலேருந்து கொடுத்தது வந்து தாராள குணம் இல்லை, இருக்கிறதே கொடுத்தா. இவர்கிட்ட இருக்கிறது 2 காசு தான், ஆனால் இதை கொடுத்தாலும் பார்த்தீங்களா, அதான் வேதம் சொல்லுகிறது, அவ குணம் தாராள குணம் என்று உதார குணத்தோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அசாதாரணமான ஒரு கொடுத்தல், அதுக்கு இன்னும் சில மொழிபெயர்ப்பில் பெருமானது, நல்ல பெரிய மனசு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மனசுடன் என்ன பண்ணுமா, நம்ம கொடுக்கணுமா. அப்போ தான் இந்த பணத்துக்கு விலை சக்தி இருக்குது. நம்ம இதை வந்து கடவுள் சேவைக்காக, ஆண்டவரே எனக்கு கடந்த நாட்களில் செஞ்ச காரியத்துக்காக உதவி செய்யும்படியாக இதை காப்பாற்றினீரே, எனக்கு சுகம் கொடுத்தீரே ஆண்டவரே, இந்த விளைச்சலாம் பெருக பண்ணினீரே ஆண்டவர், அதற்காக நான் பாடு தருகிறேன் என்று தேவ சமூகத்தில் பெரிய மனசு நமக்கு இருக்கணும். ஆமை சொல்லுவோம். அல்லேலூயா. இல்லை இந்த காணிக்கைப்பட்டி வருதுங்கிறதுனால கொடுத்தவங்கன்னா அது வந்து அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது, அந்த பணத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுது, அது விலையின் சக்தி வந்து விடுகிறது. நமக்கு பெரிய மனசு வேணும். சோத்த அருமையானவர்களே, அப்போ உதார குணமே எப்படியா மாறினா ஒரு பெரிய மனசு நமக்கு வரணும், கொடுக்க வேண்டும் என்ற உதார குணம் நமக்கு வரணும். ஆமே சொல்லுவமாக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்களா? கரங்களை வைத்து காட்டுங்க. அல்லேலூயா. அடுத்து கடைசியா பவுல் 1ஆம் வசனத்துல வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். ஆகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியா சொன்னால் கொரிந்து பட்டணத்தை சுற்றி இருக்கிற அந்த பகுதி தான் அகாயா என்று அழைக்கப்படுகிறது. எனவே அங்கு உள்ளவங்களை குறித்து இந்த மக்கதோனியால இருக்கும்போது பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வாட்டி கொரிந்து சபைக்கு போனேன், அங்கே வந்து இது மாதிரி உதவி செய்யணும்னு பேசினேன், ஆனால் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, எல்லாரும் வாஞ்சியாக இருந்தாங்க. இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் வாஞ்சியாக இருந்தீங்க இல்லையா, அந்த நல்லா கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குங்கிறத இப்போ நான் யார்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னால், இப்போ மக்கதோனியா நாட்டு அங்கே போகும்போது அந்த மக்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போது உங்களை குறித்து நான் அப்படி சொல்லி வச்சிருக்கிறேன். இப்படி சொல்லப்பட்டது ஒரு நாளும் சொல்லப்பட்ட நான் வெட்க முடியாதபடி, அல்லது உங்களை குறித்து ஒரு பெரிய எண்ணத்தோடு இருக்கிற அவங்க மக்கதோனியர் மக்கள் வந்து உங்களை குறித்து பெரிய எண்ணத்தோடு இருக்கிறாங்க, அவங்க வெட்கப்படுத்தாதபடி நீங்கள் கொடுக்குங்கிறார். ஆமீன். கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுவோமாக. அப்போ இதெல்லாம் வந்து இப்படி கொடுக்கும்போது தான்
நம்ம பணம் வந்து விளையும் சக்தியும் அதுக்கு இருக்குது. இல்லாவிட்டால் நம்ம கொடுத்ததெல்லாம் செலவு போல அல்லது நம்ம இருக்கிற பணம் வெளியே போகுது, அப்படி தான் இருக்குமே தவிர நம்ம பணம் வந்து விளையும் சக்தியை கொடுக்குன்னு சொன்னால் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று இந்த பிரமாணத்தின்படியாக நம்ம கையில் இருக்கிற பணம் விளையும் சக்தியை பெற வேண்டும் சொன்னால் இப்படிப்பட்ட காரியத்தோடு நம்ம கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமே செல்வமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமே செல்வம். ஹல்லேலூயா. இப்படி கொடுக்கும்போது என்ன மாற்றம் வருதுங்கிறதை குறித்து அங்கே பவுல் சொல்றார். நீங்க எட்டாம் வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கும்படி சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய். அதாவது இப்படிலாம் நீங்க கொடுத்தா உங்களுக்கு எப்படி விளையும் என்று பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் உங்க தேவையெல்லாம் சந்தித்து மிகுதியா இருக்குங்கிறார். அவருடைய விளக்கம், அதோடைய சரியான அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, எந்த சூழ்நிலையும் நீங்க இப்படி விதைச்சிங்கன்னு சொன்னால், இப்படி கொடுக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் உங்க தேவைகள்லாம் சந்திக்கப்படும் அப்படிங்கிறாரு. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு பஞ்சமோ எதுவுமே நான் பாதிக்காது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் வந்து என்ன பண்ணணும்னா, அது வந்து ஆண்டவர் விளைச்சலை அது கொடுப்பார். உங்கள் பணத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்து விளைய பண்ணுறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு பொருளாதாரத்தை தடை செய்ய முடியாதுங்கிறாரு. ஆமீன். கரங்களை உயர்த்தி ஆமி சொல்லுவமாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, பிரியமானவர்களே, நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் எப்போது வரும் என்று சொன்னால், இப்படி பணத்தை விளைய பண்ணும்போது தான் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நம்ம வந்து தேவைக்கு மிகுதியாக எடுக்க முடியும். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லாவிட்டால் ஒரு பஞ்சம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு காரியம் வரும்பொழுது அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைக்கு மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்க முடியும் என்று சொன்னால், பணத்தை விளைய பண்ணுவதிலே ஆண்டவர் அதன் மூலமாக விளைய பண்ணுவது மூலமாக கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் தான் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமே செல்வமாக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது சொன்னாரு, மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக போதுமான செல்வம் உங்களுக்கு இருக்குங்கிறார். அதெல்லாம் நான் பல மொழிபெயர்ப்பு எடுத்து சொல்றேன். மற்றவர்கள் கொடுக்கத்தக்கதாக போதுமான செல்வம் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறார். மூன்றாவது சொல்றாரு, உங்க நீதி என்ன பண்ணுமா, நிலை நிற்குமா. அதாவது இந்த இப்படி தமிழ் அப்படி மொழி நீதின்னு சொல்றாங்க. ஆனால் அதில் இருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன சொல்றதுனாக்க, உங்களை பார்த்த ஆண்டவன் நல்லவன் சொல்லுவாராம். நீங்கள் ரொம்ப நல்லவன் சொல்லுவாராம். அல்லேலூயா. தேவன்கிட்ட வந்து நீங்கள் நல்லவன்னு பேர் வாங்கணுமா, இல்லை எப்படி சொல்லுங்க, உங்கள் நீதி நிற்கும் அப்படிங்கிறத அந்த கிரேக்க வார்த்தை சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட கொடுத்தலோடு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து நல்லவன் அப்படின்னு பாரு. சரிங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற விதத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, பிரியம்னா என்ன, அதெல்லாம் தமிழ் அப்படி இப்படி இருக்கு. ஆனால் இன்னும் அன்பு செலுத்துவார். ஏற்கனவே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அன்பு செலுத்தி தான் ஆண்டவர் நம்ம வந்து நம்மளை அன்பு செலுத்தி தான் இருக்கார். நம்ம கொடுக்கும்போது இன்னும் ஒரு விஷயம் இன்னும் அதிகமாக அன்பு செலுத்துறாராம். கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுவமாக. இதுதான் வேதம் சொல்லும் ரகசியம். ஏன் இப்படி ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார் அப்படின்னா, நல்ல கவனிங்க. உலக மக்கள் ஆசீர்வதிக்கிற தன்மை வேறு. அவன் உழைச்சி ஆசீர்வதிக்கணும், அப்படி அவன் திறமை வச்சு ஆசீர்வதிக்கப்படணும், அவனுக்கு இருக்கு, அவனுடைய ஆசீர்வாதம் வேறு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிற விதம் வேறு. கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுவமாக. இங்கிருந்து அமெரிக்கா போயிட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய சட்டத்திட்டங்கள் வேறு. அங்கே போனால் அங்குடைய அமெரிக்க சட்டத்திட்டத்தில் கை கொள்ளணும். அதே போலதான் ஆசீர்வாதத்திற்கும், நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்தபோது ஆசீர்வதிக்கப்பட்டது வேறு. நீங்க உழைச்சி இரத்த வேர்வை சிந்தி நீங்க அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவன் என்ன பிளான் வச்சிருக்கிறார்னா, உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை நீ வந்து என்கிட்ட கொடு, நான் அதை பெருக பண்ணி உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இப்போ உன் வாழ்க்கையில் வர ஆசீர்வாதம் எல்லாம் உன் உழைப்புன்னு சொல்ல முடியாது, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கணுங்கிறாரு. இந்த கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க உலக ஆசீர்வாதத்துக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கும், அப்ப உலக ஆசீர்வாதம் நிலையற்றதுன்னு வாசிக்கிறோம்,
தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமும் அது வந்து நிலையானது. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுவோமாக. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் ஆசீர்வாதம்னா என்ன, உலக மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பது வேறு, ஆனால் தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகிறது வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், இன்னமும் இந்த உலக மனுஷனை மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம், ஆசீர்வதிக்கப்படுன்னு நினைக்கிறோம். அவன் உழைச்சி கஷ்டப்பட்டு அதை பண்ணி யாருக்கும் கொடுக்காம அவனே வச்சுக்கிட்டு அவன் சேர்த்து சேமித்து வச்சு வட்டிக்கு விட்டு வியாபாரம் பண்ணி அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு நினைக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனை சொல்கிறாருன்னா, இப்போ நீ எப்படி நீ எல்லாமே மாறிச்சோ அதுபோல் உன்னை ஆசீர்வாதத்தன்மை மாறிட்டு இப்போ நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறது ஏன் வேலைங்கிறாரு. கரங்கை தட்டி மையப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை தேவன், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி முடிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே நம் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு நலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு நலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. ஓ ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். அளித்திடும் தேவன். அப்போ உலக ஆசீர்வாதத்தை பெருகம் பண்ணும் தன்மை உடையதாக இருக்கிறது. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் விளைய செய்யும் தன்மையோடு இருக்கு. ஆமே. பெருக்க வேண்டுமா விளைச்சல் வேண்டுமா? உலக மனுஷனை மாதிரி நம்ம ஆசீர்வதிக்க விரும்புறீங்களா, தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புறீங்களா? நீ ரட்சிக்கப்படாம இருந்த போது என்ன கொள்கையை பின்பற்றினாயோ ஆசீர்வாதத்துக்கு, அதே கொள்கையோடு இப்ப இருக்கிற. எனவே இங்க வந்தா நீ ஆசீர்வதிக்க இந்த கொள்கையை வச்சு முடியாது, இங்க ஏன் கொள்கையை பின்பற்றுங்கிறார். கரங்களை வைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே ராபா இதுல ஒரு தெளிவு வரட்டும், ஆண்டு விடுதலை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் உங்களை வியாதிக்கு சுகமாகறதை காட்டிலும் இது ஒரு பெரிய அற்புதம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சிந்தனை உங்களுக்கு மாறிட்டா போதும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நமக்கு மாற்றம் வந்துடும். எல்லாரும் இயேசு நாமத்தில் ஆண்டவரே என் சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும்பா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உலக மனுஷன் மாதிரி ஆசீர்வதிக்கப்பட விரும்பல ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் கையில் இருக்கிற பணம் விலைய பண்ணணும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்க தட்டி ஆவியில் இருந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணும் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே என் கையில் இருக்கிற பணம் விலைய பண்ணுவதற்கு நான் அப்படி முயற்சி எடுக்கணும் ஆண்டவரே. லோபத்தனமாக அல்ல ஆண்டவரே, விசனமாக அல்ல ஆண்டவரே, கட்டாயமாக அல்ல ஆண்டவரே, உதார குணத்தோடு நான் கொடுக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்க தட்டி மையப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமாபா சந்தரா பாபா பாபா ஓ ராபா ஹத்தரா சந்தரா பாபா. சிலருக்குள்ள கத்த சில வெளிப்பாட்டை கொடுக்கறத பார்க்கிறேன், சில தடைகளை உடைக்கிறத பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில ஏன் குறையோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கேள்வி கேட்டு இருந்தீங்க. நான் ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில தரித்திரம் இருக்கிறது, என் வாழ்க்கையில நிறைவில்லாம இருக்கிறதுன்னு சொல்லி அநேகர் ஆராதனை கேள்வியோட வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு ஹல்லேலூயா. ஓ அதை மாற்றும் ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க விலைய பண்ணுகிற தேவனப்பா சொல்லுங்க. இதே இந்த பணம் ரட்சிக்கப்படாதவன் கையில இருக்கும்போது விளையாது,
அது பெருகதான் பண்ண முடியும் அவனால. ஆனா நம்ம கையில தான் விலை சக்தியை வச்சிருக்கிறாரு. அது எப்படி என்ன பண்ணா விளையும் என்பதை குறித்து பார்த்துட்டோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் கையில இருக்கிற காரியம் விளைய பண்ணும், என் ஆசீர்வாதம் விலையும் சக்தியை மாறணும் ஆண்டவரே. தாத்தி வெறுமையாக்குகிறோம், ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்தது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதான வழிநடத்தலும் இப்போது எப்போது நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நம்மை காரியத்தில் எல்லாவற்றிலும் விளைய பண்ணுவாராக. அல்லேலூயா. அவரை ஆசீர்வதிப்பார். நன்றி.